நெட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்குமே கோடான கோடி நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நல்ல ஆதரவு கொடுங்க, சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு பிறவியினுடைய கர்மயோக கணக்குகளை, ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு பிறவியின் கர்ம கணக்குகளை பிரம்மனால் கணிக்கப்பட்டு கணக்குகள் எழுதப்பட்டு அவர் ஏட்டில் எழுதப்படுகிறது. ஆக இப்படி ஒவ்வொரு பிறவியிலும் எழுதப்பட்ட கர்மாவின் கணக்குகள் இந்த பிறவியில் வாங்கி வந்த கர்மாவின் பலன்களையும் பரிகாரங்களையும் பிரம்மனால் எழுதப்பட்டதான் உங்கள் தலையெழுத்து. ஆக இப்பிறவியின் முழு யோகங்களை பிரம்மனால் எழுதப்பட்டது. அதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஒரு ஜோதிடத்தின் பலன், ஒரு ஜோதிடராகிய நான் சொல்லக்கூடிய பலன் சரியாக நடக்கவில்லை என்றால், ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் சொல்லக்கூடிய ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இங்கே பிரம்மாவின் கணக்குப்படி உங்கள் கர்மாவின் யோக பலன்களை, மறைந்த யோக பலன்கள், மறைந்த கர்மாவை கணக்கீடு செய்து உங்களுக்கு பலன்கள் வழங்கப்படுகின்றன. ஆக பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக பிரம்மன் படைக்கப்பட்ட உங்கள் தலையெழுத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மார்ச் மாதம். இந்த மார்ச் மாதம் பஞ்சம கிரகங்கள், 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமா பாதகமா என்ன செய்ய போகின்றது என்பதை, இந்த 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்கக்கூடிய யோகத்தை இந்த மார்ச் மாத பலன்களாக பார்க்க போகின்றோம். சரிங்களா? ஆக இது ஒரு பொதுவான பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா அதுதான் உங்களுடைய கர்மா, அதுதான் பிரம்மன் எழுதிய கர்மா. அதை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இப்போ எல்லா ராசிக்குமே அந்த பஞ்சம கிரகங்களுடைய யோக சக்தி மார்ச் மாத பலன்களாக 5 கிரகங்கள் சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய மார்ச் மாத பலன்களை பார்ப்போம். கும்பம் காலபுருஷ தத்துவத்திற்கு 11ஆம் இடம், வெற்றி ஸ்தானம், லாபஸ்தானம். அப்ப காலச்சக்கரத்திற்கு லாபஸ்தானத்தில், வெற்றி ஸ்தானத்தில் கும்பராசியின் ஸ்தானமாக அமைந்து அந்த கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. முதலில் என்னென்ன கிரகம் இருக்கு? 5 கிரகம், சூரியன், புதன், சுக்கிரன், சனி, செவ்வாய், ராகு. இந்த 5 கிரகங்களுடைய சேர்க்கை கும்பத்தில் தான் உட்கார்ந்துருக்கு. அப்ப கும்பத்திற்கு தலைமை பொறுப்பு, தலைமை தாங்கும் தகுதி, அரசாங்க அரசியல் இதெல்லாம் கொடுக்கிறது சூரியன். ஒரு கூட்டு வெற்றி இதை கொடுக்கிறது சூரியன். அதே இடத்துல பூர்வீக சொத்துக்கள், பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய சொத்து, பூர்வீக சொத்துக்களும் மிகப்பெரிய சொத்துக்களும், உயர்ந்த கல்வி, சிலருக்கு உயர்ந்த படிப்பு, டாக்டர் ஆறுது, டாக்டர் படிக்கலாம், சரிங்களா? ஒரு IAS, IPS இந்த மாதிரி கல்வியில் பெறக்கூடிய யோகங்கள், அதன் மூலம் லாபத்தை பெறக்கூடிய யோகங்கள். அடுத்து சுக்கிரன் உங்களுக்கு 4, 9க்குரியவர், 4ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி. அப்ப 4ஆம் இடம் வீடு மனை வாகனங்கள் உயர்ந்த கல்வி யோகங்கள், வீடு மனை வாகனம் உயர்ந்த கல்வி யோகங்கள், அதன் மூலம்
9ஆம் இடம் பதவி பெறக்கூடியவங்க, பேர் புகழ் அந்தஸ்து, இது அத்தனையும் கிடைக்கக்கூடிய இடம். அந்த சுக்கிரன் அங்கே உட்கார்ந்துருக்கார். ஆக சூரியன் புதன் சுக்கிரன் 3 பேரை பார்த்தாச்சு. அடுத்து சனி பகவான். அப்ப 12ஆம் அதிபதியாகி உங்களுக்கு ஜென்மத்தில் உட்கார்ந்துருக்கார். ஜென்மத்தில் உட்கார்ந்தா என்ன கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும், ஆனால் முழுமையாக வெற்றி அடைஞ்சிடும், மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்துவார். 12ஆம் அதிபதி வலிமை பெற்றால் சொத்துக்கள் சேருங்க, சொத்துக்கள் சேரும். அப்போ சாதாரண ஜென்ம, அதாவது மற்ற ராசியில் போய் சனி பகவான் உட்கார்றதுக்கும் கும்பத்தில் சனி பகவான் உட்கார்றதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. ஊர் உலகமே கையெடுத்து கும்பிடும். கும்பம் ராஜ நடை போடும், வெற்றி நடை போடும். ராஜராஜ சோழன் சதய நட்சத்திரம் கும்பராசியில், அதனால வெற்றி நடை போடும், ராஜ நடை போடும். ராகு பிரம்மாண்டத்தை தொழிலை ஏற்படுத்தும், பிரம்மாண்டமான தொழில், பிரம்மாண்டமான வியாபாரம், பிரம்மாண்டமான வாகன போக்குவரத்து, ஒரு டிரான்ஸ்போர்ட். செவ்வாய் பூமிகளால், கட்டடங்களால், வாகனங்களால் தொழிலை ஏற்படுத்தி வருமானத்தை ஏற்படுத்துவன், அரசியலில் மிகப்பெரிய பதவியை தரக்கூடியவன் இந்த செவ்வாய். செவ்வாய் அதிகாரத்துவம் வாய்ந்த துறையில் சாதிக்க தூண்டுபவன். அதாவது கும்பராசி ஒரு முயற்சியை வெற்றி பெற வைப்பது, வெற்றிகள் மனசில் நினைக்கிறதுல வெற்றி சாதனையா புரியக்கூடிய, அந்த வெற்றி சாதனை செய்யக்கூடிய ஒரு இடத்துல 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு. ஆக நிச்சயமா கும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு யோகம், மிகப்பெரிய சூப்பரான யோகம், பிரமாதமான யோகம். கும்பத்தின் காலம் ஒரு பொற்காலம். சரிங்களா? ஆக உங்களுடைய சுய கர்மாவின் அடிப்படையில் சுய ஜாதகத்தை பார்க்கணும்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணும். இது பொது பலன். சரிங்களா? ஆக கண்டிப்பாக கீழே நம்பர் இருக்குது, நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது சித்தர் வாக்கு ஜோதிடர். நன்றி, வணக்கம்.